எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த நேரம் ஒரு நாள் ராமவரம் தோட்டத்தில் தயாரிப்பாளர் வீரப்பன் இருந்தபோது ஒரு வயதான நாடக நடிகர் தயங்கிக் கொண்டே வந்தார். குடும்பமே பட்னியா இருக்கு, சின்னவரோட நாடகத்தில் நடிச்சிருக்க, ஏதாவது உதவி கிடைக்குமான்னு மெதுவா சொன்னார். வீரப்பன் அவரை எம்ஜிஆர் வந்ததும் கேளுங்க, கண்டிப்பா செய்வார்னு சொல்லி உட்கார வைத்தார். கொஞ்ச நேரத்துல எம்ஜிஆர் வெளியே வந்தார். தூரத்திலிருந்தே அந்த நடிகரை பார்த்து இருந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக காரில் போய்விட்டார். அந்த நடிகருக்கு ஒன்னும் புரியல. என் குடும்பமே பட்னியா இருக்கே, நான் எப்படி சாப்பிடுறதுன்னு கலங்கினார். வீரப்பன் அவர் கைக்கு 500 ரூபாய் கொடுத்து மதியம் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னார். மதியம் அவர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது எம்ஜிஆர் மீண்டும் வந்தார். சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு திரும்ப காரில் ஏற போனார். சட்டென்று கார் நின்றது. எம்ஜிஆர் அந்த நடிகரை அருகே அழைத்தார். யாரும் பார்க்காமல் அவருடைய பாக்கெட்டில் ஒரு கவரை வைத்து விட்டார். கார் கிளம்பி விட்டது. அவர் கவரை திறந்து பார்த்தா அதுல 10,000 ரூபாய். அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர். அடுத்த நாள் வீரப்பன் எம்ஜிஆரிடம் கேட்க, நேர்ல ஏன் பணம் கொடுக்கலன்னு அவர் சிரிச்சு சொன்ன பதில்தான் எம்ஜிஆர் ஆன காரணம். கஷ்டப்பட்டு வரவங்களை அவங்க வாயில பணம் கேட்க வைக்க கூடாது. அவங்க கேட்டா கம்மியா தான் கேட்பாங்க, நம்மளாவே கொடுத்துடணும். அதனால்தான் அவர் இறந்தாலும் இன்னும் மக்களின் மனசுல உயிரோடு வாழ்கிறார்.